நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் அரியர் தேர்வில் வினாத்தாள் மாறியதால் பெரும் குழப்பமானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் மனராஜ் சங்கர். வணக்கம் மனராஜ் சங்கர். வினாத்தாள் மாறியதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. அப்புறம் வணக்கம். நிச்சயமாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வில் இன்று மீண்டும் குளறுபடி ஒன்று ஏற்பட்டது. மாறிய வினாத்தாள்களால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் என்றே கூற வேண்டும். அப்ரகாம், இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை இறுதி ஆண்டு மாணவர்களுக்கான அரியர் தேர்வில் தவறான வினாத்தாள் வழங்கப்பட்டதால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. பல்கலைக்கழக நிர்வாகத்தின் உடனடி நடவடிக்கையால் மாற்று வினாத்தாள் வழங்கப்பட்டு கூடுதல் அவகாசத்துடன் தேர்வு நடைபெற்ற போதிலும் பல்கலைக்கழகத்தில் இதுபோன்ற குளறுபடிகள் தொடர்வது மாணவர்கள் மத்தியில் ஒருவித அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 108 உறுப்பு கல்லூரிகளில் இளங்கலை வணிகவியல் பிகாம் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான அரியர் தேர்வுகள் இன்று நடைபெற்றது. அப்ரகாம், இதில் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பாடத்திற்கான தேர்வை எழுத மாணவர்கள் தயாராக இருந்தனர். ஆனால் தேர்வு அறையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் பாடத்திற்கான கேள்விகள் இடம்பெற்றிருந்தன. சம்பந்தமில்லாத பாடத்தின் வினாத்தாளை கண்ட மாணவர்கள் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தனர். உடனடியாக இந்த தகவல் அந்தந்த கல்லூரி நிர்வாகத்தினரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகத்தினர் உடனடியாக பல்கலைக்கழக தேர்வுத்துறையை தொடர்பு கொண்டு நிலைமையை விளக்கினர். இதனை அடுத்து பல்கலைக்கழகம் துரிதமாக செயல்பட்டு சரியான மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பாடத்திற்கான வினாத்தாளை தயாரித்து அதனை அனைத்து தேர்வு மையங்களுக்கும் உடனடியாக அனுப்பி வைத்தது. இந்த குளறுபடியால் ஏற்பட்ட கால தாமதத்தை சரி செய்யும் வகையில் தேர்வு எழுத மாணவர்களுக்கு கூடுதலாக 1 மணி நேரம் அவகாசமும் வழங்கப்பட்டது. இருப்பினும் இந்த சம்பவம் மாணவர்கள் மத்தியில் பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது என்றே கூற வேண்டும். அப்ரகாம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தேர்வு வினாத்தாள் தொடர்பாக குளறுபடிகள் நடப்பது இது முதல் முறை அல்ல. கடந்த மே மாதம் பிகாம் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கான தொழிற்சாலை சட்டம் பாடத்தின் வினாத்தாள் தேர்வு நடைபெறும் முன்பே சமூக வலைதளங்களில் கசிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக அன்றைய தினம் நடைபெறவிருந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு வேறு ஒரு தேதிக்கு மாற்றப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்தனர். இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வு விஷயங்களில் பல்கலைக்கழக நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியம் காட்டுவதாக கல்வியாளர்களும் மாணவர் நல அமைப்பினரும் குற்றம் சாட்டுகின்றனர். எதிர்காலத்தில் இத்தகைய குளறுபடிகள் நிகழாத வண்ணம் தேர்வு நடைமுறைகளை மிகவும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அப்ரகாம்.